யாரு செவ்வாய் கிரகத்துக்கு நான் ராக்கெட் அனுப்புறது? ஆமா. யார் வந்து முதல்ல அங்க போய் ரோவர் அனுப்பி அங்க இது பண்றது? இப்படி எல்லாம் போட்டியெல்லாம் இருக்கு முதல் முறை. ஆமா ஆமா. இதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற போட்டிகள். நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற போட்டி என்னன்னா, யார் வந்து அமெரிக்காவில் எந்த ஜாதி சங்கத்தை ஆரம்பிக்கிறது, லண்டன்ல எந்த ஜாதி சங்கம் வந்து வெயிட்டு, ஜாதி மதம் காலனி வெளியே விட்டு உள்ளே வரவும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த வண்டியில அந்த ராக்கெட்ல ஏத்துறதுக்கு முன்னாடியே இவங்ககிட்ட இருக்கிற இந்த லக்கேஜ் எல்லாம் புடிங்கி வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் இங்கேயே போட்டு கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எங்க ஆளுகளை கூப்பிட்டே போகாதீங்க. வரம்பறோம் அங்க நாங்க என் ஊர்ல ஒழிச்சிட்டு நிம்மதியா இருக்கு. நான் யாரு தெரியுமா, வீரபத்திரம் பேர் அப்படின்னு கிளம்பி வரம்பறம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இங்க இருந்து கிளம்பி ஆளுக்கு ஒரு அழுக்கு மூட்டை நிறைய ஜாதி ரொப்பி அவங்க ஜாதி எல்லாம் கொண்டு போய் அங்க கொண்டு வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு ஜாதி சங்கம் ஆரம்பிச்சு, வணக்கம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். என்னங்க இது? ஏங்க இது ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, படிச்சுட்டு வரலையா? சொல்லிட்டோமா? ஆமா, ஏற்கனவே பேசி சொல்லியாச்சு இந்த குரலை. எத்தனை முறை வேணா சொல்லலாங்க. ஏன் இது எத்தனை முறை வேணா சொல்லலாம். நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ முறை சொன்னாலும் 2000 வருஷமா திருவள்ளுவர். ஆமா ஆமா, அது கரெக்டு தான். என்ன எதுவும் சாதிய பிரச்சனையா எதுவும் இல்லை, பரிதாபங்களுடைய தொடர்ச்சியா வந்து கேஸ் கொடுத்தது. அந்த பரிதாபங்கள் பரிதாபங்களா பரிதாபங்கள். ஆமா, அது 70 லட்சத்துக்கு மேல வந்து அது போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 70 லட்சம் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு, ஒரு பக்கம் 70 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அதுல ஏகப்பட்ட நிதி வந்து அழிச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுதான் பேசியாச்சுங்க. திரும்ப என்னங்க பேச போறோம் அதுல? அதான் அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க இங்க வந்து அதே வண்டியில சுதாகர் போட்ட வீடியோல, டேய் காரை என்னடா பண்றீங்க அப்படின்னு ஒரு சீன் வரும்ல. சேம் விஷயத்த நம்ம ஆள் வந்து அமெரிக்காவிலையும் பல நாடுகள்லயும் போய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு குஷியா வராங்களா இல்லையோ, குரு பூஜைனா குஷியாயிடுறாங்க. அவங்களுக்கு குரு பூஜை தான் தீபாவளி. கட்டுப்பாடற்ற சுதந்திரம். நான் ரொம்ப நாளா ஒன்று சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது அந்த குரு பூஜை அன்னைக்கு அவங்களுக்கு உண்மையிலே கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு அவங்களை கேட்கறது லாண்டு ஆர்டர்ல யாரும் கேட்க மாட்டாங்க, டிராபிக்ல யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன எதுலையுமே யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த அமெரிக்காவில் ஒரு படம், அமெரிக்காவில் அந்த மாதிரி முறையாக இருக்கான்னு தெரியல, ஒரு படம் ஒன்று இருக்குது, பல்ஜின்னு சொல்லிட்டு ஒரு படம். பல்ஜி 1 2 3. அந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சிட்டியில் அமெரிக்காவில் ஒரு சிட்டி, அந்த சிட்டி என்ன அப்படின்னா, அந்த சிட்டில இருந்து ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த ஒரு நாள் என்னன்னா யாரை வேணா கொன்னுக்கலாம். ஐயோ, எந்த சட்டமும் பாயாது, எதுவுமே நடக்காது. ஒரு நாள்ல வந்து என்ன யாரை வேணா கொல்லலாம், யார் மீது எந்த சட்டமும் பாயாது. அந்த ஒரு நாளைக்கு வந்து எந்த சட்டமும் வரல, கவர்மெண்ட் உங்களுக்கு கண்டுக்காது. சட்டம், காவல்துறை, நீதிமன்றம் எதுவுமே அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ அப்படி சொல்லி விட்டுரும். அந்த ஒரு நாள் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், மொத்த ஊரை அடிச்சு சேர்த்து அப்படின்னு ஒரு இது கொடுப்பாங்க அங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியவாங்க. குரு பூஜை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஐயோ அலப்புறம் தாங்க முடியல, இந்த ஊரே அங்கே கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாய் ஏவுகணைகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாமா, இப்ப இதுவும் இப்போ நிறைய வளர்ந்துருச்சுல. ஆமா, நாடுகள் எல்லாமே அதுலதான், அமெரிக்காக்காரன் எல்லாமே அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அமெரிக்காக்காரன் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாய் ஏவுகணை நான் வச்சிருக்கேம்மா, சீனா வந்து அதை விட அதிகமாக நான் வச்சிருக்கேன்னாம்மா, ஈரானு இந்த மாதிரி ரஷ்யா அப்படி மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து யாரு முதல்ல நிலவுக்கு ராக்கெட் அனுப்புறது, யாரு செவ்வாய் கிரகத்துக்கு நான் ராக்கெட் அனுப்புறது, ஆமா, யார் வந்து முதல்ல அங்க போய் ரோவர் அனுப்பி அங்க இது பண்றது, இப்படி எல்லாம் போட்டியெல்லாம் இருக்கு முதல் முறை. ஆமா ஆமா, இதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிற போட்டிகள். நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற போட்டி என்னன்னா, யார் வந்து அமெரிக்காவில் எந்த ஜாதி சங்கத்தை ஆரம்பிக்கிறது, லண்டன்ல எந்த ஜாதி சங்கம் வந்து வெயிட்டு, கனடாவில் எந்த ஜாதி வந்து வெயிட்டு, இதுல வந்து சிங்கப்பூர் எந்த ஜாதி வெயிட். அதாவது ராக்கெட் அனுப்புனா, சேட்டலைட் அனுப்புனா பல செலவுகள் ஆகுது. மெட்டீரியல்ஸ் வேணும், வந்து பணம் வேணும், இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா ஜாதியை கடத்துறதுக்கு, கொண்டு போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்ல, விசா தேவையில்ல, டிக்கெட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, வாய் மட்டும் இருந்தா போதும், ஆள் போதும், நம்ம ஆள் போதும். தொத்தி வியாதி மாதிரி கொண்டு தொத்தி விட்டுருவாங்க. அதனால கொரோனா எப்படி எந்த ஒரு செலவு இல்லாம, அதனால ஈஸியா இருக்கிறத வெயிட்டே இல்ல, அந்த மாதிரி கொண்டு பரவிடுவாங்க. கொரோனா பரவச்சு இல்ல. ஆமா, அது எப்படி எந்த நாட்டில் உருவாச்சு, எப்படி பரவச்சுன்னு தெரியல, பரவிருச்சு. அது மாதிரி கொரோனாவை விட கொடுமையானது நம்ம நாட்டில் இருக்கு. என்னாச்சு, என்ன இப்போ கண்டவுட் என்ன எங்க பாஞ்சுது? இல்ல இங்க பண்ண குரு பூஜை அலப்பறைகள்லாம் போய் ஃபாரின்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கங்க, எந்த ஊர்லங்க? அது என்ன அமெரிக்காவில் ஏதோ ஒரு. அமெரிக்காவிலேவா?
ஓஹோ, என்னதான் ட்ரம்ப் மோடி மாதிரி இருந்தாலும் அங்கேயும் போய் ஆரம்பிச்சிடுறதா? அதாவது நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, வெள்ளைக்காரங்க ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னே இங்க வந்து பிரிட்டிஷார் இங்க வரும்போது நாம இங்க வந்து நரபலி கொடுக்குற கூட்டம், குழந்தை திருமணத்தை பண்ணி வைக்கிறது, பாம்பாட்டி பண்றது, பில்லி சூனியை வைக்கிறது, அதுல வந்து நரபலி கொடுக்கறது, அப்புறம் பெண்கள் கருப்பர்கள் கணவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் நெருப்புல போடுற உடன்கட்டை ஏற்றுதல், இப்படியான பலவிதமான ஜாதி கொடுமைகள், பெண்ணடிமைத்தனங்கள், மூட நம்பிக்கைகள் இப்படி சூழ்ந்திருந்த இந்த மண்ணுக்கு வெள்ளைக்காரன் அங்கிருந்து வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா சட்டம் போட்டு இந்த கொடுமைகள் எல்லாம் அவனுக்கு வேலைக்கு ஆள் வேணும். இல்ல எது வேணா அது என்ன வேணா இருக்கு, மனுஷனா மதிச்சால இவனை மனுஷனை மாத்துறதுக்கு அவன் சட்டம் போட்டான். நீங்க அதை தான் பாக்கணும். அப்போ இப்படியாக வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி 1947 நம்ம கிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். நம்ம கிட்ட இருந்த இந்த மூட நம்பிக்கையில் இந்த கொடூரமான மனிதத்தன்மையற்ற செயல்களுக்கெல்லாம் சட்டம் போட்டு அவன் தடுத்தது வந்து அவன் தான், ஓரளவுக்கு தடுத்தது அவன் தான். இப்ப நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு பெரிய சவால்னா, ஏண்டா அங்கிருந்து கிளம்பி வந்து எங்க கிட்ட இருந்த இந்த பழக்கத்தை எல்லாம் நீ சட்டம் போட்டா தடுக்கிற, வரம் பாடுறான் அங்க நாங்க என் ஊர்ல ஒழிச்சுட்டு நீ நிம்மதியா இருந்தா யாரு தெரியுமா, வீரபத்திரம் பேர் அப்படின்னு கிளம்பி வரம் பாடுறான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இங்க இருந்து கிளம்பி ஆளுக்கு ஒரு அழுக்கு மூட்டை நிறைய ஜாதி ரொப்பி அவங்க ஜாதி எல்லாம் கொண்டு போய் அங்க கொண்டு வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு, ஜாதி சங்கம் ஆரம்பிச்சு, அதெல்லாம் பல சங்கங்கள், அதை எல்லாத்தையும் கொண்டு போய் தமிழ் சங்கங்களோட இணைச்சு ஒரே குடும்ப பிடி சண்டையா அங்க போட்டுக்கிட்டு என் ஜாதி பெருசா உன் ஜாதி பெருசா குரு பூஜை அங்கேயும் பண்ணுண்டா அப்படின்னு, டேய் இங்க ஒரு செத்தாங்க அவங்கள நீங்க புதைச்சிங்க, சாதி பேர்ல தெருவு கேக்குறாங்க, தெருவுக்கு ஜாதி பேர், ஒரு மாகாணத்துல வந்து சாதி பேர் கேக்குறாங்க. இங்க ஒரு நாட்டுல இந்த ஜாதி பிரச்சனைகளுக்கு சட்டம் தடை சட்டமே போட்டிருக்காங்க. அப்ப இவனுக்கு கனடாவில போட்டுதான்னு நினைக்கிறேன். எவ்வளவு அலப்பறை பண்ணிருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. கனடாவில திட்டி தலைக்குடிய வச்சு எங்க மாநிலத்தை வாங்கிருக்காங்க போய். ஏன்டா படிக்க வச்சுதான் அனுப்பிச்சா அங்கேயும் ஜாதியை ஒட்டி போயிடுச்சு. இவங்க போனவெல்லாம் தற்கூரிங்க இல்ல, நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட். இங்க இருந்து போனவெல்லாம் யாரும் தற்கூரி இல்ல, எல்லாம் ஐடி சாஃப்ட்வேர் எல்லாம் மெத்த படிச்சு வருஷத்துக்கு கோடி கணக்குல சம்பாதிக்கிற முட்டா தற்கூரி எல்லாம் இல்ல சில பேரு. ஆமா, எல்லாரும் சொல்லிட போறாங்க. எல்லா புலம்பெயர்ந்தவர்களையும் எல்லாம் சொல்லல, அறிவுள்ளவர்கள், பண்பானவர்கள், இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில இந்த சாதியை தூக்கி பிடிக்கிற மூடர்கள், முட்டா கபோதிகளையும் அங்க இருக்குது. இவங்களோட சேர்ந்து அதுவும் போய், ஆமா அவங்களோட சேர்ந்து வராங்களா, நெல்லோட சேர்ந்து பதரும் சிலது கொஞ்சம் போகுங்கிற மாதிரி இந்த பதர்கள்லாம் அங்க போய் அங்க பல ஒரு மாகாணத்துலங்க சேர்த்து கேஸ் போட்டு அவன் ஸ்டே ஆர்டர் கொடுத்து கூட நடந்துருக்குதுங்க. கொடுமைங்க இல்ல இல்ல அவன் காரி துப்புறான். ஏன்டா இதெல்லாம் கொண்டு வந்து இங்க எங்க நாட்டை ஏன்டா நாசம் பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவனுக்கு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம இங்கிருந்து இவங்க போறது, நம்ம ஆளுங்க இந்தியாவில இருந்து போறவங்க ஒரு பக்கம், இந்த இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்கல்ல, இலங்கையிலிருந்து பல காரணங்களால போர் நடந்த சூழல்ல அங்கிருந்து போன ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல, இவங்க ஏதாவது பரவாயில்லன்னா அவங்க அதை விட கொடுமையான ஜாதிய உணர்வோடு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அங்க உள்ள நண்பர்கள். அங்க உள்ள நம்ம நண்பர்கள் வந்து சொல்றாங்க, நமக்கு நம்மளை விட பல மடங்கு ஜாதிய உணர்வோடு இருக்கிறாங்க அவங்க. இல்ல என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபாரின்லயும் ஒடுக்குமுறை இல்லையா, ஃபாரின்ல அடக்குமுறை இல்லையானா அங்கேயும் இருக்குது, வேற வடிவங்கள் இருக்குது, மதமா இருக்குது, நிறமா இருக்குது, வர்க்கமா இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்க கூடியது தெரிஞ்சிடும். இப்ப இங்கிலீஷ்காரன் என்ன கஷ்டப்படுறாங்கன்னா, டேய் என்னடா கொரோனாவோட மோசமா இருக்குது, உங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, உங்களை எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, எப்படி ஈஸியா நீ வேற குரூப் நீ வேற குரூப் நீ வேற குரூப் எல்லாம் நிறமாவும் வேற வேறையா இருக்கிறீங்க, இல்ல நிறமாவும் வேற வேறையா இருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறீங்க, பேரும் ஒன்னா ஒரே மாதிரி தான். ஆனா உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் சொல்றீங்க? இல்ல இப்போ இதெல்லாம் வேறுபட்டாதானே ஒரு மனுஷன் டிஃபரன்ஸ். கலராவும் வேறுபட்ட கலரா இருக்கீங்க, நீங்க சொன்ன மாதிரி வர்க்கமாவும் வேறுபட்டு இருக்கீங்க. சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து எப்படி பழக்கம்னா, ஆப்பிரிக்கன்ஸை பார்த்தோம்னா அவனுக்கு தெரியும், தோற்றத்திலேயே தெரிஞ்சிடும், கருப்பர்கள் அந்த அந்த உருவத்திலையும் தோற்றத்திலையும் வண்ணத்திலையுமே தெரிஞ்சிடும் இது வந்து இவங்க அப்படின்னு. இவங்க வந்து பிரிட்டிஷ் அல்லது வெள்ளைக்காரங்க அப்படின்னா அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அவன் நமக்குள்ள பார்க்கும்போது ஒரே கன்ஃபியூஸா இருக்கு, எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி இருக்கிறான். அது ஒண்ணு, மதமாவும் பிரிக்க முடியல, பேராவும் பிடிக்கல, வர்க்கமாவும் பிரிக்க முடியல. ஆனா எங்களுக்கு ஒன்னாதான் தெரியுது, ஆனா உங்களுக்குள்ள எப்படா நீங்க அடிச்சுக்கிறீங்க,
எப்படா நீங்க தனித்தனியா இருக்கீங்க? டேய் என்னடா அது வாட் இஸ் கால்ட் ஜாதி? டேய் 108 அது கண்ணுக்கு தெரியாது. கொரோனா தானே கண்ணுக்கு தெரியாது. இல்ல எங்க சாதியும் கண்ணுக்கு தெரியாது. கொரோனா இது அந்த இதனே வச்சு பாப்பாங்களா, அதை வச்சு பார்த்தா தெரிஞ்சிரும். இது அது தெரியாது. அவன் கேக்குறான், ஏடா நீங்க மொத்தமே 108 பேர் இருக்கிறீங்க, அதனால 1008 ஜாதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். இதுதான் மிரண்டு போறாங்க. இது அமெரிக்காக்காரன் மிரண்டு போறாங்க. அப்படியே அமெரிக்காக்காரன் அரண்டா அப்படியே இதா சாதியை பார்த்து கொரோனா கூட கண்டுபிடிச்சிருவான். நானு இந்த சாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அதுக்கு கூட கண்டுபிடிச்சு மருந்து கண்டுபிடிச்சு அது ஓரளவு ஒழிச்சுட்டாங்க. இந்த ஜாதி 2000 வருஷமா ஒழிக்கவே முடியல, ஒழிக்க முடியல. நம்மள வந்து கேக்குறாங்க சாதியை ஒழிச்சிட்டீங்களா? ஏண்டா ஒழிச்சவன சாதியை கண்டுபிடிச்சவன எவனும் கேட்கல சாதியை ஒழிச்சிட்டீங்களான்னு. சாதியை ஒழிக்க முற்படுறா அப்படின்னா சாதியை ஒழிச்சிட்டீங்களா, சாதியை ஒழிச்சிட்டீங்க கேள்வி பேசுறது. ஒழிச்சிட்டோம் நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லல, ஒழிக்கலாம் வாடான்னு தான் உங்களை கூப்பிட்டோம். சாதியை ஒழிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்கல்ல, அவங்களாலதான் இந்த சாதி ஒழியாம இருக்கு. ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிச்சிட்டா கூட உலகம் முழுதும் ஜாதி ஒழிக்க முடியாது. ஏன்னா இவெல்லாம் அங்க கொண்டு போயிட்டான். இன்னும் செவ்வாய்க்கு அடுத்து போயிட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏதாவது மனித உயிர்களை கொண்டு போய் வேற ஒரு கிரகத்துல எங்கேயாவது வந்து பூமி மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்க கொண்டு போய் நம்ம தயவு செஞ்சு சொல்றேன், நான் இன்னைக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிவிக்கிறேன். செவ்வாய் கிரகத்துல உலக தலைவர்களுக்கு, ஆமா உலக தலைவர்களுக்கு செவ்வாய் கிரகத்துல அங்க போய் வாழ போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் எப்படி போவீங்க? அங்க போய் எவனாவது சாதி இந்த சாதி எவனாவது வாயை எடுத்தானா அங்கே அடிச்சு கொண்டு கொடுங்க அவளை. அதுக்கப்புறம் அந்த நாடு உருப்படாது. தயவு செஞ்சு வேற்று கிரகத்துல தான், இந்த கிரகத்துல இல்ல, வேற்று கிரகத்துல அப்படி வேணா பேசுறேன்னா அங்கேயே முடிச்சு விட்டுருங்க. இல்ல நம்ம சில வீடுகள்ல நமக்கு நண்பர்கள் வீடுகள்லாம் வெளியே போனீங்கன்னா ஒரு இது போட்டிருப்பாங்க, ஜாதி மதம் காலனி வெளியே விட்டு உள்ளே வரவும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த வண்டியில அந்த ராக்கெட்ல ஏத்துறதுக்கு முன்னாடியே இவங்கிட்ட இருக்கிற இந்த லக்கேஜ் எல்லாம் புடிங்கி வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் இங்கேயே போட்டு கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எங்க ஆளுகளை கூப்பிட்டே போகாதீங்க. இந்த உயிரினம் அங்க தேவையே கிடையாது. இல்லைங்க நான் என்ன கேட்கறேன், போறது பொழைக்கிறதுக்கு அங்க கொண்டு போய் நீ யாருக்கிட்ட போய் இந்த ஜாதி இதை ஒரு பெருமை வேணாமாங்க, ஒரு கெத்து வேணாமா, நம்ம யாரும் காட்ட வேணாமா? இல்ல அவன்லாம் படிச்சு சயின்டிஸ்ட் ஆகி பெருமையை தேடிக்கிறான். அவன் படிச்சு பெரிய ஒரு வக்கீலாகி ஒரு இன்ஜினியர் ஆகி அல்லது வந்து ஒரு நல்ல மனுஷனாவே இருந்தா நல்ல பண்பா இருந்தாலே ஒரு கெத்தா இருக்கு, அது ஒரு பெருமை தான். ஆனா இது எதுவுமே இல்லாம அதுல பெருமையை தேடாம இந்த வெங்காயம் ஜாதி மசூர்லயே அவனுக்கு பெருமை வேண்டி கிடக்கு. நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்க இப்ப தமிழர்கள்னு போய் இருந்துகிட்டு அங்கேயும் சாதி பார்த்துக்கிட்டு அங்கேயும் நிறைய சங்கங்கள்லாம் வச்சிருக்காங்களா? ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களாமா நண்பர்கள் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம இங்க இருந்து ஏதோ பேசுறோம் கொள்றோம், ஏதோ நம்ம நடவடிக்கை நடக்குது, இது மாதிரி அங்கெல்லாம் பேசுறது ஒழிக்கிறது ஏதாவது ஜாதி ஒழிச்சிட்டீங்களா? நம்மளை பார்த்து கேட்கறாங்கல்ல, நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஜாதி ஒழிச்சிட்டீங்களாங்கிறான். சரிடா, தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிக்கலன்னு நீ வருத்தப்பட்டு கேட்குற ஒழிச்சிட்டிங்களான்னு, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அதை தூக்கிட்டு அங்கே போய் சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க, போன ஜனாதிபதி தேர்தலில் ஒரு அம்மா ஜனாதிபதி போட்டிட்டாங்க அமெரிக்காவில். அப்புறம் அந்த இங்கிலாந்துல வந்து பிரதமராக கொஞ்ச நாள் இருந்தார் ஒருத்தர், ரிஷி சுனக். அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இன்னொரு கட்சியினுடைய வேட்பாளரா விவேக் ராமசாமி. இவங்க எல்லாம் இங்கிருந்து போய் அங்க உள்ள இந்திய வம்சாவளி குடியினரா அவங்க இங்கிருந்து போய் அங்க உள்ள அதாவது அங்க வாழ்ந்து கூட்டு பேருந்து கமலா ஹாரிஸுடைய அம்மா இங்கிருந்து அங்க போய் அங்க உள்ள ஒரு ஆப்பிரிக்கர் இனத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணி அந்த வாரிசு தான் வந்து கமலா ஹாரிஸ். அவங்க வந்து அமெரிக்க ஜனாதிபதியா வேட்பாளராக போட்டி போடுற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்க ஜாதி பார்த்துக்கல, மதம் பார்த்துக்கல, மாட்டுக்கறி சாப்பிட்றது, இந்த சைவம் சாப்பிட்றது, அசைவம் சாப்பிட்றது இதெல்லாம் பார்க்கல. ஏன்னா கமலா ஹாரிஸே வந்து மாட்டுக்கறி தான் சாப்பிடுவேன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிஷி சுனக் நாட்டை போய் நம்மால் ஒருத்தர் ஆள்றாருன்னு ஆர்எஸ்எஸ்காரன் இங்கே வந்து பயங்கரமாக புலங்காய் இதெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்படியெல்லாம் பெருமை அடையிற போது அவங்க என்ன மாதிரி வாழ்ந்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எந்த ஜாதியும் பார்த்துக்கல, மதமும் பார்த்துக்கல, எதுவும் பார்த்துக்கல. அதனால அவங்க அங்கே உள்ளவங்களோட கலந்து அவங்க வளர்ச்சி வந்திருக்காங்க. இங்கிருந்து பிழைக்கு போன நம்மால் இங்கே போய் வந்து ஜாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு தமிழ் சங்கம்னு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஜாதியாக நிறுத்தி சண்டை போட்டுக்கிறாங்களாம். அப்படியா? நமக்கு என்ன தெரியும், அங்க இருந்து நம்ம சொல்றத நம்ம சொல்றோம். அப்போ இல்ல இதுல வந்து என்ன அந்த லாபி எங்க வரைக்கும் வேலை பார்க்குதுன்னா, சில பேர் சொல்ல கேள்வி இந்த மாதிரி சில என்ன சொல்றது அதிகாரத்திலையும் சாதியிலையும் இது மாதிரி லாபி பண்ணிக்கிட்டு அங்க போய்
இப்போ மற்றவங்க வேற சாதினா அவனை வந்து உள்ள விடுறது கிடையாது, வேற சாதினா அவனை மேல வர வைக்கிறது கிடையாது, ப்ரொமோஷன் கொடுக்கறது கிடையாது, சம்பளம் அது இல்ல, ஆபீஸ் மேல் லெவல் வரைக்கும் வேலைகள்ல வந்து ப்ரொமோஷனை வந்து தடுக்கிறாங்க. சாதி பார்த்து தடுக்கிறதாகவும் கேள்வி இருக்குது. இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? இது காலகாலமா அவால் கூட்டம் தான் பண்ணிட்டு அதேதான். இப்ப அதே வேலையை நம்ம ஆளுங்க சில பேர் வந்து இல்ல இங்க அங்க போய் யாருக்கு நம்ம அதிகமா இருக்கிறாங்க, இங்கதான் அதிகம் போய் அங்க இங்க இருந்து இங்க வேலை முடிஞ்சிருச்சு, இங்க வந்து ஆட்டம் கட்டுருச்சு, இனிமே நம்ம வேலைக்கு ஆகாதா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டு, அப்படியே சேர்த்து சாதியம் கட்டு, அப்படியே கட்டிட்டு கிளம்பிட்டு போய் இப்ப அமெரிக்காவில் லாபி பண்ண ஆரம்பிச்சு. அரபு நாட்டிலேயே அதாவது இங்க வந்து எப்படி உயர் பதவியில் இருந்துகிட்டு இங்க நம்ம உசுரை வாங்குறாங்களோ அதே மாதிரி அங்க போய் ஒரு குரூப் கிளம்பிட்டு அங்க உள்ள நம்ம மக்கள் வந்து உசுரை வாங்கிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன்லாம் அப்படின்னு எல்லாருமே சில பேர்லாம் கதறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது பாஸ்போர்ட்டுக்கு விசா வாங்குறதுக்கு சில விதிமுறைகள்லாம் விதிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது, கேஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுலாம் சில இதெல்லாம் இருக்குல்ல. அதோட சேர்த்து இவன் ஜாதி வெறியினா, இவன் ஜாதி வந்து தூக்கிட்டு போறானாங்கிறதையும் செக் பண்ற மாதிரி ஒரு விதி, ஏதாவது விதிமுறைகளை மிஷின் கண்டுபிடிச்சிடும், விதிமுறைகளை விதிக்கணும். மிஷின் தான் கண்டுபிடிச்சு இந்த பொய் சொல்றானா உண்மை சொல்றானா மிஷின் கண்டுபிடிச்சு வச்சு சாதி இருக்கா இல்லையான்னு ஒரு கண்டுபிடிச்சு அவனை மட்டும்தான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும். இது இங்கெல்லாம் பரவாயில்ல, அரபு நாடு, அவ்வளோ பெரிய அரபு நாட்டில் போய் வளர்ச்சி அடைந்த இடத்துல அந்த மன்னர்களுடைய மண்டையவே கழுவி அங்க ஒரு கோயிலை கட்டி அங்க போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான் நம்மால். இதெல்லாம் பத்தாம கோயில் கட்டி மாரியாத்தா முருகன் கோயில் அது இதுன்னு எல்லாம் கட்டி குண்டை இறங்குறது. எது இங்க தீ மிதிச்சது பத்தாம அங்க போய் குண்டை இறங்குறது. அங்க தீ மிதிக்காமலே தீ வந்தவங்க வெயில். இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன், எல்லா பிளாஸ்டிக்கும் உருகுதுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த எரிமலை குழம்பு போகுது இல்ல, அது தீ மிதிக்க வேண்டியது இயற்கையா கொடுத்தது, கடவுளே கொடுத்தது எரிமலை. நீ எதுக்கு கட்டையெல்லாம் போட்டு எரிச்சு தீ மிதிக்கிற? சூப்பரா எரிமலை குழம்புலயே நடந்து அந்த மாதிரி நீ பண்ணலாம் இல்ல. சில இந்த கரீபியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் எரிமலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன், புதுசா இருக்குமே, ஒரு வைரல் ஆகுமே. அதை விட்டுட்டு அளவு குத்துறது. ஐயா நம்ம பிஜேபியில காந்தி ஐயா ஒரு ஐயா இருக்காருல்ல, செருப்பு போட்டு நடக்க மாட்டாராம். ஒரு வாட்டி துபாயில போயிட்டு ஐயா கொஞ்சம் செருப்பு இல்லாம நடக்க ஊத்துது, டயரு சீட்டு எல்லாம் உரிய ஊத்துது துபாயிலேயே கோயத்துலயா. அங்க போய் ஐயா காந்தி அவர்களை செருப்பு போடாம சும்மா ஒரு டூருக்கு ஆத்திட்டு போய் ஐயா இங்க நீங்க நம்ம பூமிங்க எங்க நடக்கிற கார்ல போயிட்டு கார்ல வர்றதுக்கு என்னத்துக்கு செருப்பு எதுக்கு? இல்ல அதை நீங்க அப்படியே போங்க, வெயில் காலத்துல துபாய் கலைச்சிட்டு போய் நடக்க முடியுங்கிற ஒரு 10 ஸ்டெப் நடக்க முடியுங்க, அப்ப தெரிஞ்சிடும் என்னன்னு. இவங்கெல்லாம் ஜாதி கடத்தினீங்கல்ல, எங்க மாமா தாத்தா கொண்டு வந்து ஜாதிக்கு பதில் குடியை கொண்டு போய் கடத்தி வச்சிருக்காங்க. அங்க இப்ப ஜாதியா குடியா அப்படின்னு அதுக்கு சண்டை. ஐயா இருக்கிறது நீங்க 100-150 பேர் சங்கத்துல 200 பேர் இருக்கீங்களா, 100-150 பேர் போய் ஒன்னா வாழ்ந்து சிறந்து வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஜாலியா இருங்க. இந்த சண்டையெல்லாம் எடுத்துட்டு அங்க சுமந்துட்டு இருக்காதீங்க. ஐயோ இல்லைங்க, நம்ம இங்க இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு, வேற மொழி பேசுற ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு தமிழர் பேசுற ஒருத்தர் குரல் கேட்டுச்சுன்னா திடீர்னு பார்ப்போம், எங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டு, ஏங்க நீங்க தமிழா? அப்படியா, தமிழ்நாடா? எந்த ஊரு? நான் இந்த பக்கம் மதுரை பக்கங்க. சரி சரிங்க, மகிழ்ச்சிங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜாதிக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா தமிழனை பார்த்ததே பெரிய சந்தோஷம் தானே அது உங்களுக்கு. அப்படியா? நீங்க எல்லாரும் உங்களை வச்சு பாக்குறீங்க. அப்படியா? நம்மளாம் இல்ல. அப்புறம் எந்த ஊரு நீங்க? எந்த ஊரு? அப்படிங்களா? தெரு பேரு என்ன சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல கேட்ச் பண்ணிடுவாங்க. இந்த டெக்னிக் அமெரிக்காலே இல்லையா? 10 நிமிடத்துல ஒரு உடை எப்படி கண்டறிவது? அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த சாதி பாக்குறது, அப்புறம் வந்து ஒடுக்கிறது, அடுத்தவனை முன்னெடுத்து தடை பண்றது, அந்த வேலை இல்லாம நல்லபடியா போய் காசு சம்பாரிச்சிங்களா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுக்குதான் அங்க போயிருக்கீங்க. அந்த வேலையை பார்த்து பரம்பரை ஜாதி மசுறு இந்த கண்ட கருவம் முடிச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அறிவியல் சார்ந்து மனிதநேயத்தோட எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து முன்னேறணுங்கிறத எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வழியா யாரையும் வந்து புண்படுத்தவோ நோகடிக்கவோ அல்ல. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.